Hello guys, welcome back to DST Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் மாங்கா அப்டேட்டனோட பார்ட் 18 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எப்பவும் போல வீடியோக்கு 300 லைக் தட்டி தரிக்க விட்டுருங்க. சார் ரைட் கைஸ், வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஹஜிமேனு ஒருத்தனை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை பற்றி நான் போன சாப்டர்லேயே ஒரு சில விஷயத்தெலாம் சொல்லியிருக்கணும், பட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சாப்டரில் அவனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஸோ அந்த ஹஜிமேன்றவன் 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சாஸ்திரனே சொல்லலாம். ஸோ இவனோட காலகட்டத்தில் இருந்த எல்லா ஸ்ட்ராங்கஸ்டான சாஸ்திரஸ் கூடயும் இந்த ஹஜிமேன்றவன் சண்டை போட்டிருக்கான். பட் ஒரு கட்டத்தில் இவனுக்கு என்னதான் வயசானாலும் அவனுக்கு சண்டை போடுற அந்த ஆசைன்றது தீரவே இல்லை. அப்போ இந்த வயசான ஹஜிமே கெஞ்சாக்கோ கிட்ட போய் ஒரு டீலை போடுறான். அதாவது நான் சுக்குனா கூட சண்டை போடணும். ஸோ சுக்குனா எப்போ திரும்ப ரீஇன்கார்னேட் ஆகிறானோ அப்போ என்னோட சோலை திரும்ப ஒரு புது பாடியில ரெசராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்கு கூட டீல் போடுறான். கெஞ்சாக்கும் இவனோட டீல் அக்செப்ட் பண்ணிருப்பான். ஏன்னா இவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சாஸ்திரனால இவனோட ஸ்ட்ரென்த்ன்றது ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி கெஞ்சாக்கும் இவனோட டீல் அக்செப்ட் பண்ணிருப்பான். ஸோ இப்படி டீல் அக்செப்ட் பண்ண நம்ம கெஞ்சாக்கும் ஹஜிமேவை ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டா மாத்தி 400 வருஷமா அவன் கூட வச்சிருந்திருப்பான். இப்போ மறுபடியும் கல்லிங் கேம்ல ஹஜிமேவை ஒரு புது பாடியில ரெசராக்ட் பண்ணி விட்டுருக்கான். இதுதான் ஹஜிமேவோட ஃபுல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். கதையோட ஓட்டத்துல ஹஜிமேவோட ஃபுல் ஸ்டோரியை எங்கேயாச்சும் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அங்க விளக்கமா பார்க்கலாம். இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா ஹஜிமேன்றவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி தான் நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் ரைட் கைஸ், போன சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா இப்போ மேல ஐகான்ல ஒரு லிங்க் ஷோ ஆகிட்டு இருக்கும், அந்த லிங்க் தொட்டு செக் பண்ணி பாத்துருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோமியா காட்டுறாங்க. ஹீரோமியை போன சாப்டர்லயே காமிச்சிருப்பாங்க. அதாவது ஹஜிமே எப்படி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி இந்த ஹீரோமின்றவனும் 100 பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். ஹஜிமே அண்ட் ஹீரோமி 2 பேர் தான் நம்ம பயலுக டார்கெட்டா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஹீரோமியோட பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோமி இந்த கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லாயரா இருந்திருப்பான். ஸோ ஹீரோமி லாயரா இருக்கும் போது ஓயின்ற ஒருத்தனோட கேஸை ஹேண்டில் பண்ணிருப்பான். ஸோ அந்த கேஸ் தான் இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோமி ஓய் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த ஒன்னு விடாம என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஓய் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது என்கிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு, ஆனா என் அப்பார்ட்மெண்ட்ல பூனை வளர்க்க கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ நான் ஒரு பூனை வளர்க்குறேன்றது என் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. என்ன நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல 2-3 போலீஸ்காரங்க ஒன்னா சேர்ந்து என்னைய கேப்சர் பண்ற மாதிரி, அதாவது அரெஸ்ட் பண்ற மாதிரி வந்தாங்க. அந்த சிச்சுவேஷன்ல என்னோட எண்ண ஓட்டு எல்லாமே என் பூனையை பத்தி தான் இருந்துச்சு. ஒருவேளை இவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என் அப்பார்ட்மெண்ட்ல பூனை இருக்குன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, அந்த பூனை செத்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நான் ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஓய் சொல்றான். இப்படி ஓய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓய் எந்த ஒரு கேஸ்காண்டி அரெஸ்ட் ஆனா அப்படின்ற அந்த கேஸ் ஸ்டடியை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மார்ச் 2016 அப்போ மொரிகா சிட்டில இவாட்டே ப்ரீஃபெக்சர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல ஒரு எங்களையும் அந்த எங்களோட அம்மாவையும் அவங்களோட வீட்லயே யாரோ ஒருத்தவங்க குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டோட இன்வெஸ்டிகேஷன்ல ஓயை ஒரு சஸ்பெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஓய் இந்த கொலை நடந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடுக்கு பக்கத்து வீட்டுல தங்கியிருக்கான். இவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேட்ரோலிங் ஆபீசர்ஸ் இவனை கூப்பிட்டுருக்காங்க. பட் இந்த பயபுல தப்பிச்சு வீட்டுக்கு ஓட ட்ரை பண்ணிருக்கான். இவனை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவன் வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்ததுல ஓயோட வீட்டுல ரத்த கரையோட ஒரு நைஃப்ன்றது கிடைச்சிருக்கு. அந்த நைஃப்ல இருந்த ரத்தத்தை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த இன்சிடென்ட்ல இறந்த 2 பேரோட ரத்தமும் இந்த நைஃப்ல இருந்த ரத்தமும் ஒரே டிஎன்ஏன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, காசுக்காண்டி இந்த ஓயின்றதுனா அவங்க பக்கத்து வீட்டை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஓய் ஹீரோமி கிட்ட சொல்லிட்டு அந்த கத்தி என் வீட்டில் இருந்தது உண்மைதான், நான் அதை வேற ஒரு இடத்துல இருந்து பிக் பண்ணி வச்சிருந்தேன், ஆனால் அது என்னோடது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஓய் ஹீரோமி கிட்ட அழுதுகிட்டே சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோமியும் அப்போதைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு அவனோட லாயர் ஆஃபீஸ்க்கு வந்து அவனுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பொண்ணு கிட்ட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு இது ரெடிகுலஸா இல்லையா, அவன் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அவன்கிட்ட ஜஸ்ட் ஒரு செக்அப் கொஸ்டினுக்காண்டி நிக்க சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த பைப்ல போலீஸ்காரங்க கிட்ட இருந்தே தப்பிக்க ஓட ட்ரை பண்ணிருக்கான், எதுக்காண்டி அவனுக்கு ஏதோ ஒரு கில்ட் இருந்த ஒரு காரணத்தினால தான் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு ஹீரோமி அப்படி இல்லை, இவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்ததுல இவன் சொல்றது எல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த ஓஇ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல தான் ஒர்க் பண்றான். அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட மெயின் கோலே எல்டர்லி பீப்புள்ஸ்க்கு இடம் கொடுத்து அவங்கள 8
மீட் பண்றது தான் இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஒரு மெயின் கோலா இருக்கு. அதுல இந்த ஓயின்றவன் ஒரு கேரக்டரா இருக்கான். ஆனா இந்த பைப்ல எந்த ஒரு பேச்சுக்குமே வாங்கின மாதிரி தெரியல, அதாவது எந்த ஒரு சேலரியுமே வாங்கின மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல கொடுக்குற அளவு சாப்பாடு இல்லைன்னா அங்க கிடைக்கிற ஒரு சில சமைக்கிற பொருட்களை மட்டும்தான் அங்க இருந்து எடுத்துட்டே வந்திருக்கான். இதுல இந்த ஓய் பைப்ல தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல மாசம் 50,000 என்ன ரெண்டா கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் தவிர்த்து அவன் கூட இருக்க ஃபெல்லோ நெய்பர்ஸ் எல்லாரும் மேலேயுமே ஒரு கிரிமினல் ரெக்கார்டுன்றது இருக்கு. இதனாலதான் அந்த ஓய் பிளட்டோட இருக்க கிச்சன் நைஃபை எடுத்து வச்சும் அதை போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு தயங்கியிருக்கான். ஏன்னா இவன் போலீஸை கூப்பிட்டா இவன் ஃபெல்லோ நெய்பர்ஸ் எல்லாரும் மேலேயுமே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ன்றது இருக்கு. ஸோ போலீஸை கூப்பிட்டா அந்த நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்துன்றனால இந்த பைப்ல போலீஸை கூப்பிடுறதுக்கும் கொஞ்சம் தயங்கியிருக்கான். எல்லாத்தையும் தவிர்த்து அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த எர்த்குவேக் நடந்ததுக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஜப்பான்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எல்லாமே ஏதோ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரியே தெரியுது. ஒருவேளை ஓய் சொன்ன மாதிரியே அந்த பிளட் இருந்த வெப்பன், அதாவது இந்த கிச்சன் நைஃப்ன்றது ரோட்ல கடந்து அதை தான் ஓய் எடுத்துட்டு போய் அவனோட அபார்ட்மெண்ட்ல வச்சிருந்தானா ஓய் இன்னசென்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமி சொல்றான். எல்லாத்தையும் கேட்ட அந்த ஆபீஸ்ல இருந்த பொண்ணு ரைட்டு ஆளை விட்றா அப்படின்ற மாதிரி மெதுவா அந்த ஆபீஸை விட்டு வெளியே போக ட்ரை பண்ண அப்போ நம்ம ஹீரோமி அந்த பொண்ணை பிடிச்சி, இந்த பாரு எனக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் வேணும், அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளவு பேர் அங்க வேலை செய்றாங்க, என்னென்ன இருக்குன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும், அது எல்லாத்தையுமே நீ தான் டிக்கப் பண்ணி எனக்கு சொல்ல போறேன். நான் போய் மறுபடியும் ஓய் கிட்ட என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அவன் இருந்து எவ்வளவு விஷயத்தை கறக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கறந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமி சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆகி திடீர்னு இவ்வளவு வேலையை சொல்றீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திணறிக்கிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி அந்த ஆபீஸை விட்டு கிளம்ப இந்த பொண்ணோட மனசுலனாலும் ஏகப்பட்ட ஓட்டம்ன்றது ஓடிக்கிட்டு இருக்கு. அஸ் அ டிஃபென்ஸ் லாயரா எனக்கு ஏகப்பட்ட வேலைன்றது இருக்கு, ஆனா என்னோட சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. அதே சமயத்துல இப்போ நாங்க கையில் எடுத்திருக்க கேஸ்ன்றது ரொம்ப யூஸ்லெஸ்ஸான கேஸ். இந்த கேஸோட சஸ்பெக்ட் ஓய் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவன் கண்டிப்பா செத்துருவான். ஆனா எதுக்காண்டி இந்த மனுஷன் இப்படி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு உனக்கு புரியலையா ஹீரோமி சான் அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோமி இவ மனசை படிச்ச மாதிரி, கவலைப்படாதமா, ஒரு சில சமயத்துல நம்ம இந்த மாதிரியான கேஸ் எடுத்தாதான் நம்மளோட லைஃப்ன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாப்புல. அப்ப இந்த பொண்ணு டைரக்டா ஒரு காஃபி ஷாப்ல போய் ஹீரோமி கூட ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோமியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது ரொம்ப டீப்பாலாம் விசாரிக்கல, ஜஸ்ட் இந்த ஹீரோமி எப்பயுமே இப்படிதானா, ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோமியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பொண்ணு ஹீரோமி எப்போதுமே இப்படிதான், அவர் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் கிரிட்டிக்கலான ஒரு சில கேஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு, முக்கியமா இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் அந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோமியை கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோமி ஓய் கிட்ட போய் உன்னோட கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியல, உன்னோட தண்டனையை தான் என்னால குறைக்க முடியுமோ இல்லையா, நீ நிரபராதின்றதை என்னால நிரூபிச்சு காமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பான் போல. அப்போ நம்ம ஓய் டென்ஷன் ஆகி, டே நீ தானடா சொன்ன நான் ஒரு நிரபராதின்றதை நிரூபிச்சு காமிப்பேன்ற மாதிரி நீ தானடா சொன்ன, இப்போ ஏன்டா இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை காட்டுறாங்க. அந்த கோர்ட்ல நம்ம ஓய் நிரபராதின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஓய்னாலும் செம ஷாக்கு, நான் நிரபராதியா அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோமி கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு நம்ம ஜெயிச்சிட்டோம் ஹீரோமி அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்க. பட் நம்ம ஹீரோமி அதுக்கு ஆப்போசிட்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோமி இந்த கேஸ் இன்னும் முடியலமா, அவன் இன்னும் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவான், அங்கதான் பெரிய சம்பவமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோமி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோமி ஓய் கிட்ட போய் என்ன நடந்துச்சு, அவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஓய் அந்த கொலை நடந்த டயத்துல கரெக்டா அந்த பில்டிங்ல இல்ல, அதுக்கு மாறா அவன் வெளியே ஏதோ ஒரு ஸ்டோர்ல ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருந்திருக்கான். அது அந்த ஸ்டோரோட கேமரால ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. ஸோ ஹீரோமி அதை கண்டுபிடிச்சு அந்த ஃபுட்டேஜை வச்சு தான் ஓய் ஒரு நிரபராதின்றதை நிரூபிச்சு காமிச்சிருக்கான். இதை கேட்ட ஓயினாலும் அப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு, ரொம்ப நன்றி ஹீரோமி சின்சே, என்னை நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் நம்புனீங்க அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறான். பட் நம்ம ஊர்ல எப்படி ஹை கோர்ட்ல ஒருத்தனை குற்றவாளின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பைபிள் எல்லாமே அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி தான் ஒரு நிரபராதி அப்படின்றத நிரூபிச்சுட்டு ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜப்பான்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி நடக்கும் போல அதுல ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நம்ம ஓய் வந்து நிரபராதின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. பட் செகண்ட் ட்ரையல்ல அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி ஓயோட இந்த எவிடன்ஸ்லாம் பத்தாது, இன்னும் நிறைய எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஓயை மறுபடியும் ஒரு குற்றவாளின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஓயை குற்றவாளி சொன்னதுக்கு அப்புறம் ஓய் ஹீரோமியை ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பார்த்திருப்பான். ஹீரோமி மேல டென்ஷனா இருக்க மாட்டான், ஹீரோமியை கத்திருக்க மாட்டான், ஜஸ்ட் ஹீரோமியை ஒரு பார்வை தான் பார்த்திருப்பான். பட் அந்த பார்வைன்றது ஹீரோமியை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த காஃபி ஷாப்ல ஹீரோமி கூட முன்னாடி வேலை பார்த்த ஒரு பொண்ணு இருந்திருப்பாளையா, அந்த பொண்ணு ஹீரோமியும் பார்க்ல உட்காந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோமி, நான் ஒன்னும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, என்னால எல்லா வீக்லிங்ஸையும் காப்பாற்ற முடியாது, பட் என் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு சில விஷயம்ன்றது தப்பா தெரிஞ்சுன்னா அந்த விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றவங்க அவங்களோட ஜஸ்டிஸை எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுக்கணும், எல்லாருக்குமே சரிசமமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களோட கண்ணை துணியால மூடிக்கிட்டாங்க. பட் அந்த பிளைண்ட்னஸை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி நிறைய விஷயத்துல நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, என்னோட கண்கள்ன்றது எப்போதுமே ஓப்பன்லாம் இருக்கும், என் கண்ணு
முன்னாடி தப்பு நடக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த தப்புக்கு நான் கரெக்டான ஜஸ்டிஸ்ன்றது நானே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமே சொல்றதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ரியாலிட்டியை கட்டுறாங்க. ரியாலிட்டியில நம்ம ஓஏ கோர்ட்ல குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை எதிர்த்து யாராச்சும் அப்பீல் பண்றீங்கன்னா 15 நாளைக்குள்ள அப்பீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோமி செம்ம டென்ஷன் ஆகி அவரோட ஹேமர் எடுத்து அடிச்சு எல்லாரும் உட்காருங்கடா உட்காரு, எவனும் நகரக்கூடாது இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோமி பின்னாடி ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்ன்றது நிற்கிது. அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டோட 2 கையிலையுமே தராசுன்றது இருக்கு. அதாவது காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கையில எப்படி ஒரு தராசு இருக்குமோ அதே மாதிரி இந்த கர்ஸ் ஸ்பிரிட்டோட கையிலையும் தராசுன்றது இருக்கு. அப்போ நம்ம ஹீரோமி செம்ம டென்ஷன்ல ஒருத்தனும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, இந்த கேஸை நான் திரும்ப எடுத்து நடத்துறேன், இந்த தடவை நான் கொடுக்கறதாண்ட ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமி செம்ம டென்ஷன் சொல்றான். அப்படியே இந்த சாப்டர்ன்றது முடியுது. அடுத்த சாப்டர் JJK 160ல நம்ம கெஞ்சாக்கோவையும் யூஜியோட அம்மாவையும் காட்டுறாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த யூஜியோட அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி கெஞ்சாக்கோ நின்றுகிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க யாரா நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு கெஞ்சாக்கோ இந்த மாதிரி நான் ஒரு சாசரர், நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேரியர்ஸ்ன்றதை உருவாக்கியிருக்கேன், அந்த பேரியர்ல ஒன்றில் தான் நீங்களும் இப்போ இருக்கீங்க, இந்த பேரியருக்குள்ள இருக்க எல்லாருமே பேட்டில் டு டெத்ன்றதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்கு சொல்ல இதை கேட்டு யூஜியோட அம்மாக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற பேட்டில் டு டெத்தா, சாவு முறை சண்டையா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ யூஜியோட அம்மா கெஞ்சாக்கு கிட்ட யோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா அது என் வீட்டில் பண்ணிடாதையா அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்கு கிட்ட சொல்ல நம்ம கெஞ்சாக்கும் சிரிக்கிறான். அப்போ நம்ம கெஞ்சாக்கு யூஜியோட அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் அந்த பேரியரை ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு போட்டு வச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்க சொல்ற ஒரு சில சில்லியான ரீசனுக்காண்டி நான் இந்த பேரியரை மாற்றி அமைக்க முடியாது, இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த பேட்டில் சண்டை போட ஆசை இல்லைன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ்ன்றது இருக்கு, நீங்க இப்போ நான் அமைச்ச பேரியருக்குள்ள இருக்கனால உங்களால் இந்த பேரியரை விட்டு ஒரே ஒரு தடவை வெளியே போய்க்க முடியும், பட் மறுபடியும் நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களால் திரும்ப வெளியே போக முடியாது, ஸோ நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பேரியரை விட்டு வெளியே போறீங்களா இல்லையான்றது உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்க சொல்றான். இதை கேட்டு யூஜியோட அம்மா என்னையா சொல்றேன், நான் இன்னும் முழிக்கவே இல்லையா, இது எல்லாமே என்னோட கனவு தானா அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்கு கிட்ட கேட்க அதுக்கு நம்ம கெஞ்சாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் இருக்க ஒரு கேர்ஸ் திரளம், பார்த்து மெதுவாக இருந்தீங்க, நீங்க ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் உங்களை கொல்றதுக்கு இங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அது சரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றக்காண்டி தான் வந்தேன், பட் ஆல்மோஸ்ட் அதை மறக்கவே செஞ்சுட்டேன் பாருங்களேன், என்னோட மகன் யூஜியை நீங்க இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சாக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது கெஞ்சாக்கோட வாய்ஸ் ரொம்ப டல் ஆகி யூஜியோட அம்மா மைண்டுக்குள்ள இன்னொரு வாய்ஸ்ன்றது கேட்குது, சசக்கி சசக்கி அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. சடனா நம்ம யூஜியோட அம்மா அந்த ட்ரீம்ல இருந்து முழிச்சுக்கிறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒருத்தன் சசக்கி அப்பாடி முழிச்சிக்கிட்டாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப கண் முழிச்சா நம்ம யூஜியோட அம்மா இகுச்சி நம்ம எங்க இருக்கோம், எனக்கு வேற காலெல்லாம் வலிக்குது, என் கண்ணாடியை வேற காணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூஜியோட அம்மா அந்த முன்னாடி இருந்தவன்ட்ட கேட்க அப்போ அந்த இகுச்சின்ற பைப்ல நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டடை அண்ட் ஹிரோசி ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் நின்றுகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை, அந்த இடத்துல ஏதோ ஒன்று தெரியுது பாருங்க, அதுதான் முக்கியம், நீங்கள் தான் ஒரு கல்ட் கிளப்ல இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தோணுது அதை பார்த்தக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அந்த இகுச்சின்றவன் கேட்க என்னத்தரா காட்டுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் ஒரு மிகப்பெரிய பேரியரை காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கெஞ்சாக்கோட பேரியரை பார்த்து எல்லாருமே செம்ம ஷாக்ல இருக்காங்க. அப்போ அந்த கெஞ்சாக்கோட பேரியரோட ரேடியஸை காட்டுறாங்க. பார்த்தா அந்த கெஞ்சாக்கோட பேரியருக்குள்ள ஒரு சின்ன சிட்டியவே அடைக்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேடியஸ் உள்ள பேரியரா இருக்கு. அப்போ நம்ம யூஜியோட அம்மா சசக்கி இகுச்சி கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இகுச்சியும் எல்லாருமே அந்த கனவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ சசக்கி அந்த கனவுல வந்தவன் உங்ககிட்டயும் ஏதாச்சும் அவனோட மகனை பத்தி சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இகுச்சி இல்லையே, அவனோட மகனை பத்தி எங்கிட்ட யார்ட்டையுமே எதுவும் அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்ற மாதிரி இகுச்சி சசக்கி கிட்ட சொல்றான். இதை கேட்ட சசக்கி யூஜியை நினைச்சு அப்படியே வருத்தப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம யூஜி பாண்டா மெகுமி இவங்க 3 பேருமே காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே அந்த கோகுனை காட்டுற சாசரஸோட லிஸ்ட்ல ஏஞ்சல் ரவலோட பெயர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல் யாருன்றத லைட்டா ஏற்கனவே ஒரு சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த ஏஞ்சலால மட்டும்தான் கோஜோவோட சீல்ல இருந்து கோஜோவை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம பயலுக்கு எல்லாரும் கோஜோவை ரிலீஸ் பண்றதுக்காண்டி ஏஞ்சல்ன்ற பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்னதான் தேடி பார்த்தாலும் ஏஞ்சல்ன்ற பேர்ல யாருமே இந்த கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போ பேண்டா என்ன சொல்றான்னா ஒருவேளை ஏஞ்சல்ன்றது அவளோட நிஜமான பேரா இருக்காது போல அப்படின்ற மாதிரி பேண்டா சொல்ல அதுக்கு மெகுமி டோக்கியோட ஈஸ்டர்ன் சைடுல இருக்க 2ஆம் நம்பர் காலனில தான் ஏஞ்சல் இருக்கதா டெங்கன் சமா சொன்னாரு. சோ நம்ம அவளை நேர்ல பார்த்தா அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மெகுமி சொல்ல இதை கேட்ட ஹக்காரி நீ சொல்றது நிஜமா, அவளை நேர்ல பார்த்தா நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி மெகுமியிட கேட்கிறான். அதுக்கு மெகுமி கொஞ்சம் யோசிக்க அப்ப ஹக்காரி சார் ரைட்டு, நானும் பேண்டாவும் இந்த டோக்கியோட ஈஸ்டர்ன் சைடுல இருக்க 2ஆம் நம்பர் காலனிக்கு போறோம், யூஜி அண்ட் மெகுமி நீங்க 2 பேருமே 1ஆம் நம்பர் காலனிக்கு போங்க, கிரரா மட்டும் வெளியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹக்காரி சொல்றான். இதை கேட்ட பேண்டா நீ ஏதோ ஒரு அடிப்படையா வச்சு இந்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன் கூட என்னைய வேற கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பேண்டா ஹக்காரிட்ட கேட்க அதுக்கு ஹக்காரி நீ அந்த லிஸ்ட்டை பார்த்தல, அந்த லிஸ்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரா நான் கன்சிடர் பண்றது அந்த ஹஜிமே தான். ஸோ நான் அந்த ஹஜிமே கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் பேண்டா உனக்கு சென்சிங் எபிலிட்டின்றது ரொம்ப அதிகம், அதாவது உனக்கு மோப்ப சக்தின்றது ரொம்ப அதிகம், ஸோ நீ அந்த மோப்ப சக்தியை வச்சு ஏஞ்சலை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹக்காரி சொல்றான். அப்போ கிராரா என்னப்பா என்னைய மட்டும் வெளியே எப்படி உட்கார வச்சுட்டு போறேன்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹக்காரி
பேரி ஏற்கனவே யூட்டா பார்த்தீங்கன்னா அந்த பேரியருக்குள்ளே இருக்கான். ஸோ யூட்டாட்ட இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஃபோன் காலும் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேரியருக்குள்ளே நம்மளால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை ஃபோன் யூஸ் பண்ண முடியலன்னா வெளியே இருந்து ஒரு ஆள் வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணணும். அதுக்காண்டி தான் உடனே நான் இங்கே இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிராராட்ட சொல்கிறான். இதை கேட்ட கிராராவும் சரி சரி அப்படின்ற மாதிரி ஒரு அலுப்போட சொல்கிறான். அப்போ எல்லாத்தையும் கேட்ட யூஜி, எப்பா இதெல்லாம் வேணாம், செட் ஆகாது, நானும் மெகுமி ஒரே டீமில் இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது, இந்த சுக்குனா பைப்பில் ஏதாச்சும் அப்படின்னு நம்ம யூஜி பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம மெகுமி வாய மூறா சும்மா என்ன தேய்ச்சி பேசாத சரியா, இந்த பாரு யூஜி இவங்க 3 பேருமே நம்மளோட சீனியர், ஸோ சீனியர் சொல்கிறத கேட்டு நல்லா நடந்துக்கோ, இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி கொஞ்சம் ரகடா சொல்ல, இதை கேட்ட யூஜி ஏன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், டேய் மெகுமி நானே உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்தா நீ ஏன்டே சவுடாலா பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அதுக்கு மெகுமி, இந்த பாரு யூஜி டே என்ன ஒருத்தரையும் சுக்குனா பேரை சொல்லி என்னை பயன்படுத்தலாம் பார்க்குறியா, போட்டாங்கிட்டு எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி சொல்கிறான். இவன் எப்படி சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறத பார்த்து நம்ம பேண்டா டே நிறுத்துங்கடா அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம பேண்டா அந்த சண்டையை நிப்பாட்டுறான். ஸோ இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது பேரியர்னு இது எல்லா விஷயமுமே நவம்பர் 12 டோக்கியோவில் மதியம் 12 மணியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இருந்து சுமிக்கியோட பைண்டிங் படி அவள் இன்னும் 7 நாள் 12 மணி நேரத்தில் இந்த கல்லிங் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம கோகுனே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ன்றதை கொடுக்குது. யோ நான் தான் கோகுனே பேசுகிறேன், இந்த டெத் மேட்ச் என்று அழைக்கப்படும் கல்லிங் கேம்ன்றது இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டோக்கியோவில் இருக்க இந்த பேரியர்ஸில் யாரெல்லாம் அவங்களோட பொண்ணான கால் எடுத்து உள்ள வச்சு வரீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கல்லிங் கேமில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. இந்த டெத் மேட்சை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெத் மேட்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமும் நீங்கள் இந்த பேரியருக்குள்ளே காலை வைப்பீங்களா, இந்த பேரியருக்குள்ளே வருவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கோகுனை கேட்க, அதுக்கு நம்ம பசங்க எல்லாருமே கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் இல்லையா நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட இந்த சாப்டர்ன்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் கல்லிங் கேம்ன்றது ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் பேச்சுலாம் கிடையாது, ஒரே பீச்சாக தான் இருக்கும். இன்னும் போக போக எவ்வளோ சண்டையை பார்க்க போகிறோம் தெரியல, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோவை தொடர்ந்து போடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். சார் ரைட்டு கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டிமே சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.